ஆகிறது. இந்துக்களின் அன்றாட மத நடவடிக்கையே சந்தியோபாசனை. பூணூல் போட்டவுடன் இது ஆரம்பமாகிறது. சந்தியாவந்தனம் அன்றாடம் செய்ய வேண்டிய செயல்முறையாகிறது. சுய சுத்திகரணத்திற்கும் சுய சீர்திருத்தத்திற்கும் அன்றாடம் தவறாது செய்ய வேண்டிய கடமையே சந்தியோபாசனை. சனாதன தர்மத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் செய்ய வேண்டியது சந்தியாவந்தனம். பிரம்மச்சாரிகள், இல்லறத்தார்கள் அனைவரும் இதை அன்றாடம் விடாது செய்ய வேண்டும். இதை செய்யாது விடுத்தால் பிரத்யவாய தோஷம் சம்பவிக்கும். இதனால் பிரம்ம தேஜஸ் அற்றுப்போக நேரிடும். இந்து சாஸ்திரங்களின் பிரகாரம் திரிகால சந்தியாவந்தனம் செய்யாத பிராமண க்ஷத்திரிய வைசியர்கள் நரகத்தை அடைவார்கள். பிராமணன் 8வது வயதிலும், க்ஷத்திரியன் 11வது வயதிலும், வைசியன் 12வது வயதிலும் பூணூல் அணிய தகுதியுடையவனாகிறான் என்று யாக்ஞவல்கிய ஸ்மிருதியில் யஜ்ஞோபவீத தாரண நியதி தெரிவிக்கிறது. இந்த சடங்கிற்கு பிறகுதான் சந்தியை வழிபடுவதற்கும் வேத ஆச்சாரங்களை அனுஷ்டிப்பதற்கும் அவன் தகுதியுடையவனாக கருதப்படுகிறான். அவன் அகம்புறம் தூய்மையை கொண்டு நிற்க வேண்டும். இந்த தெய்வீக தத்துவத்தின் புனித மேன்மையை அவனால் அவ்வமயம் தெரிந்து கொள்ள முடியும். சந்தியா